சாரா சேனல் பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். புதுசா இப்பதான் நிறைய வீடியோஸ் நம்மள பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்காக ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சேனல்ல இந்த தொடர்ல நம்ம என்னென்ன சொல்லிட்டு இருக்கிறோம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டு வருவேன். தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு கூட நீங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் தேவையான ஷோல்டர் அளவு, அதாவது நான் போன வீடியோல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேவையான ஷோல்டர் அளவு எவ்வளவு வைக்கணும், அது எதனால வைக்கணும், அது எதுக்காக நம்ம மெயினா அதை எடுத்துக்கணும், அந்த அளவு கழுத்துக்கு தகுந்த மாதிரி அது எப்படிலாம் மாறுபடும், தவிர்க்க முடியாத சில அளவுகள் இந்த கழுத்தை வச்சோம் அப்படின்னு போட் நெக் வைக்கிறோம் அப்படின்னோம்னா இவ்வளவு ஷோல்டர் அகலம் தான் வச்சே ஆகணும், வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல தெளிவா சொல்லியிருப்பாங்க. அந்த சாரா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்த்துட்டு நம்ம கடைசியா நம்ம பேசிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேவையான ஷோல்டர் அளவு. ஷோல்டர் அளவுன்னா நம்ம நிறையா பார்த்துருப்போம். அதாவது ஷோல்டருக்காக ஒரு லென்த்துன்னு ஒரு அளவு இருக்கும். அதாவது ஷோல்டருடைய உயரம், நம்மளுடைய ஃபுல் ஷோல்டருடைய அளவு, இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்போது தேவையான ஷோல்டர் அளவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ட்ரெஸ் நம்ம தைக்கிறோம், ஒரு பிளவுஸ் நம்ம தைக்கிறோம். அப்போ அதுக்கு நமக்கு அவுட்புட்டா என்ன ஷோல்டர் கிடைக்கணும், ரெடியா என்ன அளவு கிடைக்குதோ அதைத்தான் நம்ம தேவையான ஷோல்டர் அளவுன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது கூட நம்ம சீம் அலவன்ஸ் சேர்த்துவோம். அப்போ அது ஷோல்டர் ப்ராடா இருக்கும். அப்போ அந்த மெயினா நமக்கு என்ன அளவு தேவையோ அந்த அளவை நம்ம சொன்னோம் அப்படின்னா தான் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெக் ஷேப்பையோ அல்லது அதுக்கான ஆம்ஹோல் இதையோ நம்ம கரெக்ட் பண்ண முடியும். அப்போ தேவையான ஷோல்டர் அளவு அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்போல்லாம் தேவையில்லை, எல்லாத்துக்குமே ஒரு 3 இன்ச்சு அப்படிங்கிறது வச்சிருவாங்க. 3 இன்ச்சு அப்படிங்கும்போது 3, 2.25 அப்படி வச்சிருவாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு பிளவுஸ் வேர் பண்றாங்க அப்படின்னா அது பல டிசைன்ஸ், பல ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் அதை நம்ம ஸ்டிச் பண்றோம். அப்படி பண்ணும்போது நிறைய பேருக்கு இப்போ ட்ரெண்டிங்காக பிடிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா தின் ஷோல்டர் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த தின் ஷோல்டருடைய அளவு எவ்வளோ அப்படின்னா மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா தின் ஷோல்டர் அப்படிங்கும்போது ஒரு 2-2.25 தான் மேக்சிமம். அப்போ மினிமமாக எவ்வளோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 1.25, 1.5 கூட வைக்கிறாங்க. 1.5, 1.25 அந்த மாதிரி கூட ஷோல்டர்னுடைய அகலம் வைக்கிறாங்க. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2-2.25க்குள்ள வர்றதை தான் நம்ம தின் ஷோல்டருங்கிறோம். அதுக்கப்புறமா வைக்கிறது தான் ப்ராட் ஷோல்டர். அப்போ 2.5, 2.25, 3, 3.25 வரைக்கும் நெக்கு, க்ளோஸ் நெக் வரைக்கும் வரும்போதெல்லாம் கிட்டத்தட்ட 4 இன்ச்சு ஷோல்டர் அளவு கூட வரும். அப்போ நம்ம ஒரு பிளவுஸை தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா அதை மெஷர் பண்ணும்போது எவ்வளோ அளவு இருக்குதோ அதுதான் தேவையான ஷோல்டர் அளவுன்னு சொல்றோம். ஏன்னா இந்த தேவையான ஷோல்டர் அளவு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த பிளவுஸுக்கு நம்ம என்ன நெக்கு நம்ம சஜஷன் பண்றது அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஒரு 3 இன்ச்சு 3.25 இன்ச்சு எனக்கு ஷோல்டர் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பக்கெட் பா அந்த மாதிரி வைக்கலாம், இல்லாட்டினா யூ ஷேப்ல நெக் வைக்கலாம். பட் அவங்க ரவுண்டா ஒரு நெக் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா வைக்க முடியாது. ஏன்னா ரவுண்டு நம்ம எவ்வளவுதான் பண்ணனாலும் ஷோல்டர் பெருசா இருக்கும்போது இப்போ டோட்டலா ஷோல்டருக்கு ஒரு 6 இன்ச்சு வச்சிருக்கோம். அப்போ ஒரு 3 இன்ச்சு ஷோல்டர் வேணும் அப்படின்னா 3.25 இன்ச்சு அதுக்கு போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கோ அதுதான் நமக்கு நெக்கினுடைய வித்தா கிடைக்கும், அகலம். அப்போ அந்த அகலத்துல என்ன நெக்கு வருதோ அதை தான் நம்ம அது உங்களுக்கு வைக்க முடியும். இப்போ எனக்கு 1.25 இன்ச்சு ஷோல்டர் போதும் அப்படின்னா உங்களுக்கு 1.25 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு சீம் அலவன்ஸ் சேர்த்துவோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1.25 அப்படிங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சுக்கு போக மீதி வர 4 இன்ச்சு அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ப்ராடாக தான் வரும். அதில் போய் நீங்கள் யூ நெக் வேணும் அப்படின்னு கேட்டால் வைக்க முடியாது. அப்போ நெக் அளவும் ஷோல்டர் அளவும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. நெக்கை அகலப்படுத்தினீங்க அப்படின்னா ஷோல்டர் சின்னதாக தான் வரும். ஷோல்டரை அகலப்படுத்தினீங்க அப்படின்னா கழுத்தினுடைய அகலம் சின்னதாக தான் வரும். அப்போ இந்த ரெண்டுமே டோட்டலாக ஒரு 6 இன்ச்சில் நீங்கள் இங்கே நகர்த்தும் போது இங்கே குறையும், இப்படி நகர்த்தும் போது இங்கே குறையும். இதுதான் ஒரு ஷோல்டர்னுடைய பேசிக் ப்ரொசீஜர். நம்ம எனக்கு நெக்கும் அகலமாக வேணும், ஷோல்டரும் அகலமாக வேணும்னாலும் வைக்க முடியாது. ஷோல்டரும் தின்னாதான் வேணும், நெக்கும் க்ளோஸாக தான் வேணும் அப்படின்னாலும் வைக்க முடியாது. அப்படி வைக்கலாம், ஆனால் அது ஃபிட்டிங் கரெக்டாக வராது. அப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஒரு கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம், கட்டிங் பண்ணுறோம், ஸ்டிச்சிங் பண்ணுறோம். அப்போ ஃபைனலாக நம்ம என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முன்னாடியே நம்ம கேட்குறது உங்களுக்கு ஷோல்டர் எந்த அளவுக்கு வேணும்
அப்படிங்கும்போது அவங்க எனக்கு வந்து சின்னதா ஷோல்டர் போதுங்க, ஆனா பேக் நெக் வந்து நல்லா யூ மாதிரி க்ளோஸா வைங்க அப்படிங்கும்போது அது ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா கீழே வர்ற அந்த ஷேப்பை மட்டும்தான் நம்ம ரவுண்ட் பண்ண முடியுமே ஒழிய, ரவுண்டா வர்றத யூ ஷேப்ல கொண்டு வர முடியுமே ஒழிய, மற்றபடி அதோடைய ப்ராடை வந்து நம்ம கம்மி பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி வரும்போது நமக்கு ஷோல்டர் அளவு அப்படிங்கிறது ரொம்ப தேவை. இப்போ இதுவே நம்ம போட் நெக் வைக்கிறோம் அப்படின்னா 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு நம்ம வச்சா போதும். மீதி வந்து அப்படியே போட் ஷேப்ல நம்ம வெட்டிக்கு இது பண்ணிக்கலாம். இதுவே டீப் வி நெக் முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னா ஷோல்டர் அளவு பெருசா வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு நெக்குக்கும் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஷோல்டர் அளவை நம்ம கால்குலேட் பண்றோம். அப்போ முன்னாடியே நமக்கு இவ்வளோ அளவு தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன நெக்கு செட் ஆகுமோ, அதுக்கு என்ன நெக்கு சூஸ் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து ஷோல்டர் பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கணும், லுக்காக இருக்கணும், ட்ரெண்டியாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க அப்படின்னா நம்ம நார்மலாக 2.5 இன்ச்சு வர்ற அளவுக்கு ஷோல்டர் வந்து ரெடியாக நம்ம வச்சோம்னாவே போதும். அப்படி வைக்கும்போது நமக்கு அந்த ஷோல்டர்னுடைய அளவை பொறுத்து தான் அந்த பிளவுஸ் வந்து அது ஒரு மாடர்னாக நம்ம தைச்சிருக்கோமோ, இல்லை பழைய மாடலில் தைச்சிருக்கோமா, இல்லை அது வந்து ஒரு போட் நெக்கா இல்லை க்ளோஸ் நெக்கா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே இது வந்து ஷோல்டர்னுடைய அளவு வச்சு தான். அதனால ஷோல்டர் அளவு தேவையான அளவு அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான். அதனால ஏன்னா ஷோல்டருக்கு வந்து நம்ம கம்மி பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த ஷோல்டருக்குள்ள வர அளவுகளை நம்ம ரெண்டுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வைக்க போறோம். அப்படி வைக்கும்போது நம்ம தெளிவா இருக்கணும். முதல்ல ஃபுல் ஷோல்டர் எடுக்கிறோம், அப்புறம் 1/2 ஷோல்டர் அதை பிரிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டீப் நெக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அளவுகளையும் நம்ம கம்மி பண்றோம். அப்படியெல்லாம் வந்து ஃபைனலா ஒரு அவுட்புட் வரும்போது நமக்கு உங்களுக்கே தெரியும், ஒரு காலர் நெக் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லா ஷோல்டர் க்ளோஸ்டா தான் இருக்கும். அதுவே ரொம்ப டீப் நெக் போட்டிருக்கீங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு அப்படிதான் நமக்கு ஷோல்டர்னுடைய அளவு கிடைக்கும். அதனால நார்மலா இவ்வளோ இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்துல புரியாது. நான் பேசிக்கா நான் எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு வர்ற மாதிரி நீங்க வந்து ஷோல்டர் வச்சுக்கலாம். இதுதான் தேவையான ஒரு ஷோல்டர்னுடைய அளவை நம்ம எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறது. அந்த ஷோல்டரை டிபெண்ட் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் ஒரு தெளிவு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம கிட்ட கேட்கறவங்க என்ன கேட்கறாங்கன்றது நமக்கு புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம அப்பவே அவங்களுக்கு அது புரிய வைக்கணும் அப்படின்னா அவங்க கேட்குற ஷோல்டர் அளவு வச்சுதான் நீங்க இந்த அளவு கேட்டிருக்கீங்க, அதனால உங்களுக்கு நெக் இப்படிதான் வரும். இதுவே சப்போஸ் இன்னும் கொஞ்சம் அகலமா நான் வச்சேன்னா உங்க நெக்கு நல்லா யூ ஷேப்ல வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்ம கொடுக்கணும். அப்படின்னாலுமே நமக்கு வந்து இந்த தேவையான ஷோல்டர் அளவு அப்படிங்கிறது நமக்கு ஒன்று தேவை. அதனால அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா என்னுடைய நிறைய வீடியோஸ்ல இருக்கும், அதை நீங்க திரும்ப திரும்ப பார்த்தாலுமே சரி, இல்லை நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டு அதனுடைய விளக்கங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி. ஏன்னா எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலுமே நீங்க தெளிவு பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றோம். எந்த ஒரு டவுட்டா இருந்தாலுமே நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். தேவையான ஷோல்டர் அளவு என்னென்ன விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஓரளவுக்கு அந்த போட் நெக் வச்சு அது எவ்வளோ தவிர்க்க முடியாத அளவுகள், மற்றது உயரமான கழுத்து வைக்கும்போது, அகலமான கழுத்து வைக்கும்போது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு அதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதுல நமக்கு உடம்புல வந்து ஒவ்வொரு அளவுகளும் ஏன் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறத இதுல ஒரு 11 அளவுகள் வந்து அங்கே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அதுல ஒவ்வொரு வீடியோஸ்லையும் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இதுல ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா வந்து 8 கிட் தியரி அப்படிங்கிறது உடம்ப வந்து 8 பகுதியை பிரித்து எப்படிலாம் எந்த இடத்துல எல்லாம் அளவு எடுக்கணும், எந்தெந்த உறுப்புகள் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத ஒரு விளக்கமும், அதுக்கு அடுத்த ஒவ்வொரு அளவும் மார்பு சுற்றளவு, நடுமார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, உயரம், அதே மாதிரி ஷோல்டர்னுடைய அகலம், கை நீளம், கை சுற்றளவு, தேவையான ஷோல்டர் அளவு, பின்கழுத்து, முன்கழுத்து, இந்த மாதிரி எல்லா விஷயத்தை பத்தியுமே உங்களுக்கு ஓவராலாக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி வீடியோவா இதில் நமக்கு ஒரு மொத்தம் 12 வீடியோ நம்ம போட்டிருந்தோம். இது 12வது வீடியோ. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இப்போ மார்பு சுற்றளவுக்கு எடுத்த ஒரு அளவு இருக்குது அப்படின்னா அந்த அளவு வந்து எப்படிலாம் கணக்கிடணும் அப்படிங்கிறது. அதாவது இது வந்து ஒரு சார்ட் நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு 38 சைஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பிளவுஸுக்கு என்னென்ன அளவு எடுக்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க இது பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் இப்போ இதில் ஒரு மார்பு சுற்றளவு ஒரு 24 அளவு இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன ஈஸ் அலவுன்ஸ் சேர்த்தணும், சீம் அலவுன்ஸ் எவ்வளோ சேர்த்தணும்
அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு அளவுக்கும் இப்போ நம்ம இதுல எடுத்திருக்கக்கூடிய 11 அளவுக்குமே கால்குலேஷன் எப்படி போடணும் அப்படிங்கிறது தான் அடுத்த பார்ட்ல வரப்போகுது. அது கிட்டத்தட்ட ஒரு 10-12 பார்ட். இந்த இதுல இருக்கிற அதே 12 அளவுகளுக்கு 11 அளவுகளுக்குமே வந்து நம்ம அதுல விளக்கம் கொடுத்துட போறோம். அதனால நீங்க புதுசா இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பாடம் வந்து உங்களுக்கு அளவுகளை வந்து எப்படி கணக்கிட்டு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறது தான் அடுத்தது வரும். அதுக்கு அடுத்தது மார்க்கிங்கு, அதுக்கப்புறம் தான் கட்டிங்கு. அதனால உங்களுக்கு ஒவ்வொரு பாட்டும் தனித்தனியா இப்ப நாம கொண்டு போறோம். அதனால ரொம்ப கவனமா அதனுடைய நீங்க நோட்ஸ் எழுதும் போது மேல வந்து டைட்டில் வந்து கரெக்டா போட்டு எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதுல ஏதாவது குழப்பங்கள் வருது அப்படின்னா நம்ம வீடியோல கொடுத்துருக்கக்கூடிய அந்த தம்ப்நெயில்ல இருக்கக்கூடிய நம்பரை போட்டாவது நீங்க அதுல மென்ஷன் பண்ணி அதுல நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த வீடியோல கொடுத்துருக்கக்கூடிய தமிழ் டைட்டிலேயே நீங்க வந்து உங்க ஹெட்லைனா வச்சு அதுக்கு என்ன டிப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அது ஈஸியா புரியும். ஏன்னா யூடியூப் நம்பரை யூஸ் பண்ணீங்கன்னா யூடியூப்ல பார்த்து தான் அது என்னதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆனா நீங்களே அந்த டைட்டில வந்து நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு தொலைவறதுக்கு அது ஈஸியா இருக்கும். தேடி பார்த்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். நீங்க அளவு குறிக்கும் போதே இதுல வந்து பண்றதுக்கு உங்களுக்கு டவுட் வரும்போது எடுத்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால இந்த நோட்ஸ் குறிக்கும் போது நீங்க குறிப்புகள் எடுத்து வைக்கிற நோட்ல வந்து இது கரெக்டா டிராயிங் பண்ணி அதெல்லாம் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு சிலது உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப பெருசா எழுதுற மாதிரி விளக்கமா எழுதுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெப்சைட்ல இருக்கிற நான் சொல்லியிருக்கிற அந்த ரெக்கார்ட் நோட்ஸ்ல லெஃப்ட் சைட்ல படம் பென்சில்ல வரைஞ்சி அது கோடு போட்டு அதுல என்னவோ அது சின்ன குறிப்பு எழுதி இல்லாட்டினா ஒரு நம்பர் போட்டு அந்த நம்பருக்கு இங்க ஒரு நம்பர் போட்டு அதுல எழுதுனீங்க அப்படின்னா என்ன இடத்துல நீங்க அதை குறிப்பிட்டிருக்கீங்க, அது எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது இந்த படத்துல பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு புரியும். உங்களால அதை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த இதுல வந்து தவறு இல்லாம அதை இது பண்ணிக்க முடியும், மாத்திக்க முடியும். அதனால இது எல்லாமே கொஞ்சம் தொடர்ச்சியா பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வகுப்புமே வந்து ரொம்ப முக்கியமான வகுப்பு தான். அதனால வீடியோ வந்து தயவு செஞ்சு எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுல எது விட்டு போச்சு, எது விட்டு போகல, எதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியல, அது ஒண்ணுமே தெரியாது. இது பொழுதுபோக்கு வீடியோ கிடையாது, கத்துக்கக்கூடிய வீடியோங்கிறனால அது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுனாலுமே நீங்க அப்படியே தொடர்ச்சியாவே பார்த்துட்டு வாங்க. என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கவனிங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு தேவையானது இருந்துச்சுன்னா அதில் நோட் பண்ணி வைங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல ஏதாவது புரிஞ்சிருக்கிறது, இதுதான் எனக்கு புரிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் இது புரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல அது போடுங்க. இல்லைன்னா புதுசா நீங்க வேற ஏதாவது அதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குது, இதுல வந்து நீங்க இதை தெளிவா சொல்லல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையுமே வந்து நீங்க கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க இப்போ தெரிவிச்சிருங்க. ஏன்னா நீங்க பாக்குறதுக்கு வீடியோ நாங்க உருவாக்குறது மட்டுமே பொழப்பா நான் இது பண்ண கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மேலோட்டமா சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களுக்கு இது கத்துக் கொடுக்கறதுக்கு ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடுங்கிற நம்ம அந்த சேனல்ல வந்து நமக்கு எல்லாமே சொல்லியிருப்போம். அது எல்லாமே டக்கு டக்குன்னு எல்லாத்துக்குமே புரிஞ்சிடும். இது வந்து அடிப்படையில இருந்து கத்துக்கிறவங்களுக்காக உருவாக்கப்பட்ட வீடியோ அப்படிங்கும் போது ஒவ்வொரு வீடியோவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இது நம்ம முன்னுரை கொடுத்தும் முடிவரை கொடுத்துமே இந்த வீடியோ வந்து கான்செப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கு. அதனால ஏதாவது கவனிக்காம போனாலோ இல்லைன்னா எந்த இடத்துல கவனிக்கணுங்கிறதுக்காகவோ சில குறிப்புகள்லாம் நாங்கள் முன்கூட்டியே சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து ஸ்கிரிப்டே கொண்டு வந்துட்டு இருக்கு. அதனால வீடியோட முன்பகுதியும் பின்பகுதியும் தொடர்ச்சியா பாக்குறீங்களா இருந்தாலும் சரி, இப்பதான் புதுசா பாக்குறீங்களா இருந்தாலும் சரி, அதுல என்ன சொல்லியிருக்காங்கிறத கொஞ்சம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வீடியோவுக்கு நீங்க போய்க்கலாம். அதனால நீங்க அந்த ஒவ்வொரு வீடியோவுக்குமே நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டு வாங்க. அது திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் அதுதான். நோட்ஸ் எடுத்துக்கிட்டு வாங்க. அதை நீங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த மார்க்கிங் வந்து இப்ப வேற ஒருத்தருக்கு வந்து அந்த அளவு எடுத்து பாருங்க. ஒரே ஆளுக்கு ஒரு 5-6 டைம் எடுத்து பாருங்க. விட்டு விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம் எடுக்கிறது ஒரு டைம் எடுக்கும்போது அடுத்த டைம்ல என்ன லூஸ் விட்டு எடுக்கிறோமா டைட் விட்டு எடுக்கிறோமா அதே அளவு கரெக்டா வருதா அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஒரு தடவை ஒரு ஆளுக்கு 8 இன்ச்சுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு ஒரு 12 இன்ச்சு 13 இன்ச்சுக்கு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது அதே 13 இன்ச்சு தான் வரணும். அப்பதான் நீங்க ஒரே அளவா கரெக்டா பிடிச்சி அந்த அளவு எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரே இடத்துல எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க நேத்து எடுக்கும்போது 12 இன்ச்சு இருக்குது, இன்னைக்கு எடுக்கும்போது 12.75 இன்ச்சு இருக்குது, இல்லைன்னா ஒரு 13 இன்ச்சு இருக்குது அப்படின்னா நீங்க அளவு எடுக்கிறது தப்பு அப்படிங்கிறதா அர்த்தம். அளவு தப்பாங்கிறது கிடையாது. நீங்க அளவு எடுத்த விதம் கரெக்டா நீங்க ஒரு பிக்சடா நீங்க அந்த அந்த இடத்துல நீங்க கரெக்டா வச்சு எடுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு அந்த மேல் ஆம்கோலினுடைய ரவுண்டினுடைய மேல் அந்த எலும்பு பக்கமும் கீழே கிச்சத்துக்கு அடியில விடக்கூடிய அந்த டேப்பினுடைய அளவும்
கரெக்டாக நீங்கள் கவனமாக விட்டீங்க அப்படின்னா எப்போ எடுத்தாலும் ஒரே அளவாக வரணும். ஒரே ஆளுக்கு எடுக்கும்போது ஒரே அளவாக வரணும். நீங்கள் இன்னைக்கு எடுக்கும்போது ஒரு அளவும், நாளைக்கு அதே ஆளுக்கு அதே இடத்துல அளவு எடுக்கும்போது வேற மாதிரி அளவு வருதுன்னா, நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ் அந்த அனுபவத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு அர்த்தம். மறுபடியும் நீங்கள் எடுத்து பார்க்கணும். அப்போ தான் வந்து அந்த அளவுகள் வந்து நம்ம சரியாக எடுத்து பழகுறோமா, இல்லை நமக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா போதும், ஒரு நிற்க வச்சு சும்மா போனோன்னு ஒரு ரவுண்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 5 செகண்டுக்குள்ளே நீங்கள் அதை எடுத்துடலாம். இல்லைன்னா 1 நிமிஷமே நீங்கள் டைம் எடுத்துட்டீங்கன்னா கூட 1 நிமிஷம் நமக்கோசரம் நிற்க மாட்டாங்களா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நிற்பாங்க. அப்போ அப்போ ஒரு ரவுண்ட் எடுத்து டேப்பு கையோட போயிட்டு டக்குன்னு ஒரு ரவுண்ட் எடுங்க. ஒரே ஆளுகிட்ட ஒரே டைமில் எடுத்து அதுவே சரின்னு நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம். ஒவ்வொரு தடவையும் ஒரே ஆளுக்கு 2-3 டைம், இன்னைக்கு ஒரு தடவை எடுங்க, நாளைக்கு ஒரு தடவை எடுங்க. 2 அளவுக்கும் கரெக்டாக அளவு வருதுன்னு பாருங்க. நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டு நோட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஏதாவது வித்தியாசம் வருதுன்னு பாருங்க. நீங்கள் எப்போ எடுத்தீங்கனாலும் ஒரே அளவுக்கு கரெக்டாக எடுக்கிறீங்க அப்படின்னாவே நீங்கள் அந்த பாயிண்ட் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க, கரெக்டாக வருது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆளை மாற்றி வேற ஒரு ஆளுக்கு நீங்கள் அதே மாதிரி எடுத்து பாருங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி தொடர்ச்சி 2 தடவை எடுக்கும்போது சரியா வருது அப்படின்னா ஆம்கோல் ரவுண்டு எடுக்கிறதுல நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, நல்ல முறையில் அளவு எடுத்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களை நீங்களே பரிசோதிக்கிறதுக்கு இதுதான் மெத்தடு. இப்படி நாம கற்றுக்கிட்டோம்னா தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாமளே நம்மளை டெவலப் பண்ணிக்க முடியும். நம்ம ஃபியூச்சரில் நம்ம ஒரு கடை வச்சாலோ நம்ம வீட்டில இருந்து மற்ற கஸ்டமருக்கு நம்மளை தவிர வெளியாளுங்களுக்கு நம்ம தைச்சு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா இது எல்லாமே நீங்கள் பழகுனீங்கன்னா தான் அவங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் அளவு எடுப்பீங்க. எடுத்த அளவுக்கு கரெக்டாக நீங்கள் துணியாக எந்த விதமான பயம் இல்லாமல் கட் பண்ணுவீங்க. ஏன்னா அளவு எடுத்ததில் ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா மார்க் பண்ணும் போதா இருந்தாலும் கட்டிங் பண்ணும் போதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பயம் சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது கரெக்டான ஒரு ஃபினிஷிங் கொண்டுறதுக்கு அது உகந்த விஷயமே கிடையாது. அதனால இதை கற்றுக்கும் போதே இந்த விஷயத்தை பூராமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட திறமையை வந்து நீங்கள் வளர்த்திட்டு வரீங்கன்னு அர்த்தம். கிளாஸ் நல்ல முறையில் கவனமாக கற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை வந்து உருப்படியாக ஏதாவது செய்யணும்னு எண்ணத்தில் நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால நம்ம அடுத்த தொடரில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தில் கால்குலேஷன் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நன்றி.